இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் தேவனுடையது என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்க பிரியமாய் இருக்கிறதை நாம் பிரியத்தோடு ஏற்றுக்கொள்வோமாக. சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் எனக்கு பிரியமாய் தருகிறதை நான் பிரியத்தோடு பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, என்னை கேட்டால் தேவன் நமக்கு பிரியமாய் கொடுக்கிற ஒரு காரியம் அப்படியே ராஜ்யம். ஆனா நமக்கு பிரியமானவைகள் அநேகத்தில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. சற்று சிந்தித்து பார்த்தா அதுதான் நம்முடைய பிரியம் இல்லை. நமக்கு பிரியமான அநேகங்கள்ல அதுவும் ஒன்று. ஆனால் வசனம் சொல்லுது, பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று கூட நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்ப்போமா? அநேக பிரியமானவைகளுக்குள்ள நமக்கு தேவனுடைய ராஜ்யமும் பிரியமான ஒன்றா, அல்லது தேவனுடைய ராஜ்யம்தான் முதன்மையான பிரியமானதா? இல்ல எனக்கு மனைவிதான் முதன்மையான பிரியம், இல்ல எனக்கு கணவன் தான் முதன்மையான பிரியம், இல்ல எனக்கு பிள்ளைகள் தான் முதன்மையான பிரியம், இல்ல எனக்கு தொழில் தான் முதன்மையான பிரியம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, பயப்படாத, ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. யூதாசுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருந்தார். ஆனா யூதாஸ் தேவனை காட்டி கொடுப்பதில் பிரியமாயிருந்தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை கொடுப்பதில் தேவன் பிரியமாயிருந்தார். அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவதில் பிரியமாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க. தேவன் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறாரு. நீங்க எதை பெற்றுக்கொள்ள பிரியமா இருக்கிறீங்க? எதற்காக செபிக்கிறீங்க? எதற்காக தேவனை நாம் தேடுகிறோம்? எதை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனிடத்தில் வருகிறோம்? எதற்காக உபவாசிக்கிறோம்? எதற்காக பாடல் பாடுகிறோம்? தேவன் இதில் பிரியமா இருக்கிறான் அறிந்திருக்கிறோமா? அவர் பிரியமாய் கொடுக்கிற உண்டு. பயப்படாத, ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்முடைய பிரியம் ராஜ்யத்தின் மேல் திரும்புவதாக, அவர் பிரியமாய் கொடுக்கிறதன் மேல திரும்புவதாக. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நீர் எனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிற, உமக்கு பிரியமானதை இம்மிடத்தில் நான் பெற்றுக்கொள்ள என் இருதயத்தை திருப்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.